தற்போதைய அண்மைச் செய்தி. கோவை பீளமேட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்கள் அச்சிடப்பட்ட சால்வையை அமித்ஷாவுக்கு அணிவித்து வரவேற்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை பீளமேட்டில் புதியதாக கட்டப்பட்ட பாஜக அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்கள் அச்சிடப்பட்ட சால்வையை அமித்ஷாவுக்கு அணிவித்து பாஜகவினர் வரவேற்பு அளித்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கோவை பீளமேட்டில் கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு கோவையிலிருந்து செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காளிதாஸ். தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். இதையடுத்து அவருக்குண்டான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் என்னவாக இருக்கின்றன? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். கோவை பீளமேட்டு பகுதியில் உள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அமித்ஷா அங்கிருக்கும் கோமாதாவிற்கு உணவளித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த பிஜேபி வளாகத்தில் உள்ள வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்து பின்னர் அலுவலகத்துக்கு புதிதாக ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைக்காமல் 2 மாலைகளாக முடித்து வைத்திருந்த மாலைகளை அகற்றி இந்த அலுவலகத்தை புதிய விதமாக திறந்து வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து உள்ளே சென்று அலுவலகத்தை ஆய்வு செய்தார். பின்னர் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விழா நடக்கும் இடத்திற்கு வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார். மேலும் 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்த அமித்ஷாவுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மேலும் அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பாஜக முக்கிய பிரமுகரிடம் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதியிலிருந்து சாலை மார்க்கமாக ஈசா யோகா மையத்தில் நடைபெற இருக்கும் சிவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். இன்று இரவு முழுவதுமே அங்கு நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி நிகழ்ச்சி கலந்து கொண்டு இருக்கிறார். பின்னர் நாளை காலை ஈசா யோகா மையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்படுவதாக தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்.